கூட்டணி கட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என கேட்கும் பாஜக, அதற்கு கேட் போடும் அதிமுக. நடப்பது என்ன? கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் கூட்டணியில் இருந்த கட்சிகள் அனைத்தையும் மீண்டும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என நினைக்கும் பாஜக அதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் தனக்கு இருக்கும் சில சங்கடங்கள் காரணமாக அதற்கு பிடி கொடுக்காமல் நழுவிக்கொண்டே இருக்கிறார் பழனிசாமி. இதனால் பலமான அதிமுக பாஜக கூட்டணியை கட்டமைப்பது இன்னும் இழுத்து கொண்டே போகிறது. இம்முறை அமித்ஷா தமிழகம் வரும்போது என்டிஏ கூட்டணியில் இருக்கும் சிக்கலுக்கு எல்லாம் தீர்வு கண்டு விடுவார். அதற்கு முன்னோட்டமாக அவரது புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் அதிமுக உள்ளிட்ட என்டிஏ கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கெடுப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் அனைத்தும் புஸ்வானமாகி போனது. அதற்கு காரணம் அதிமுகவின் பெரிய அண்ணன் போக்குதான் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களை கூட்டணியில் இணைப்பது குறித்து இறுதி முடிவை எடுத்துவிட வேண்டும் என்ற அஜெண்டாவுடன் தான் அமித்ஷா தமிழகம் வந்தார். தாங்கள் கேட்கும் 80 தொகுதிகளை அதிமுக தங்களிடம் தந்துவிட வேண்டும், அதிலிருந்து கூட்டணி கட்சிகளுக்கு தாங்களே தொகுதிகளை பங்கிட்டு கொடுப்பது என்பதுதான் பாஜகவின் திட்டம். அதாவது தினகரன், ஓபிஎஸ், பாமக, தேமுதிக உடனான பஞ்சாயத்துகளை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என்பதுதான் அதிமுகவுக்கு பாஜக அனுப்பிய செய்தி. இது பற்றி அந்த கட்சிகளிடம் பாஜக தரப்பில் பேசி தாஜா செய்து முடித்ததால் தான் அவர்களும் தங்கள் முடிவை அறிவிக்காமல் இழுத்தார்கள். இந்த கட்சிகளுக்கும் சேர்த்தேதான் 80 தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்கிறது பாஜக. ஆனால் இப்படியெல்லாம் டீல் பேசி முடித்தால் பாஜக தான் கூட்டணியே கட்டமைத்தது என்ற தோற்றம் உருவாகிவிடும். மற்ற கட்சிகளுக்கு பாஜக தான் தொகுதிகளை பகிர்ந்தளிக்கும் என்றால் நாளைக்கு எந்த முடிவாக இருந்தாலும் பாஜக சொல்வதை தான் அந்த கட்சிகள் கேட்கும் என்பதால் இந்த செயல் திட்டத்துக்கு அதிமுக ஒத்து வரவில்லை என்கிறார்கள். அதனால்தான் முன்னேற்பாடாக அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணிக்கு தலைமை அதிமுக தான், எந்தெந்த கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கலாம் என்பதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்வார் என்று தீர்மானம் நிறைவேற்றி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மீண்டும் இதே ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை வளரவிட வேண்டாம் என்பதற்காகவே அமித்ஷாவை சந்தித்து பேச எஸ்பி வேலுமணியை மட்டும் அனுப்பிவிட்டு சேலத்துக்கு போய்விட்டார் பழனிசாமி. பழனிசாமி எதிர்பார்த்தது போலவே தினகரன், ஓபிஎஸ் பஞ்சாயத்துகளை தன்னை சந்தித்த எஸ்பி வேலுமணியிடம் அமித்ஷா பிரதானமாக பேசியிருப்பதாக சொல்கிறார்கள். அவருடனான பேச்சுவார்த்தை விவரங்களை பழனிசாமிக்கு உடனடியாக தெரிவித்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி. ஆனால் அமித்ஷா சொன்ன சில நிபந்தனைகளுக்கு பழனிசாமி சம்மதிக்கவில்லை என்றே தெரிகிறது. இந்த தகவலை மீண்டும் அமித்ஷாவை சந்தித்து விளக்கினார் எஸ்பி வேலுமணி. இப்படி இழுத்துக்கொண்டே போனதால் எந்த முடிவுக்கும் வர முடியாமல் அப்செட் ஆன அமித்ஷா திருச்சியில் பொங்கல் விழாவை முடித்துவிட்டு பொலிட்டிக்கல் மூவ் எதையும் பார்க்க முடியாமலேயே டெல்லி கிளம்பிவிட்டார். அதே சமயம் இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் போய்கொண்டே இருந்த நிலையில் புதுக்கோட்டை நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று மீண்டும் அழுத்தமாக கூறினார். அதே சமயம் சேலத்தில் பேசிய பழனிசாமியும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷாவுக்கு பதில் சொல்வது போல தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தினார். இரண்டு கட்சிகளும் இப்படி காட்டுக்கும் மேட்டுக்குமாய் இழுத்து கொண்டே இருப்பதால் அதிமுக கூட்டணி இன்னும் இறுதி வடிவத்தை எட்ட முடியாமல் ஊசலாட்டத்தில் இருக்கிறது. அமித்ஷாவை நம்பி தங்களது முடிவுகளை ஒத்தி வைத்திருந்த கட்சிகளும் இனியும் தாமதிக்காமல் தங்களுக்கு சிக்கலாகிவிடும் என்பதால் தங்களுக்கான பாதைகளை தேடி புறப்பட்டு விட்டன. அப்படிதான் அன்புமணி தலைமையிலான பாமக தன்னிச்சையாக முடிவெடுத்து அதிமுகவுடன் கைகோர்த்து விட்டது. இந்த நிலையில்தான் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி புறப்பட்டார் பழனிசாமி. இரண்டு கட்சிகளும் இதற்கு மேலும் ஒரு முடிவுக்கு வராவிட்டால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் யாரையும் இழுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் கள யதார்த்தம்.